கங்குவா. சூர்யா நடிப்புல 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற இந்த திரைப்படம். இதோட ரிவ்யூ தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பல 100 வருடங்களுக்கு முன்பு ரோமானிய படை வந்து கடல்ல வந்து தன் வசப்படுத்தி வச்சிருக்கு. 25,000 படை வீரர்களோட. அந்த ரோமானிய மன்னர் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க ஒரு நாடு வேணும், நிலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கடலை சார்ந்த நிலமா இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி தேடும்போது, ஒரு 5 நாடுகள் இருக்கு. அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான கிளைமேட்ல இருந்துட்டு இருக்கு. அதுல பசுமை நிறைந்த ஒரு நல்ல ஒரு ஊரா வந்து சூர்யா இருக்கிற ஒரு ஊர் இருக்கு. சூர்யா தான் அந்த ஊருக்கு வந்து ஒரு காவலா, ஒரு அடுத்த இளவரசரா, அதாவது அடுத்த மன்னரா ஆகக்கூடியவரா இருக்காரு. இப்போ தற்காலிகமா சூர்யாவுடைய தந்தை வந்து மன்னரா இருந்துட்டு இருக்காரு. இந்த மாரி வந்து கதை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நிலத்த வந்து எப்படி ஆக்கிரமிக்கிறது? அந்த நிலத்துக்குள்ள போனா, அந்த மக்களை எல்லாம் அழிச்சிட்டு, நம்மளுடைய படை வீரர்கள அங்க இருக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோமானிய மன்னர் வந்து திட்டமிடுறாரு. இதற்கு வந்து எப்படி நம்ம என்டர் ஆவலாங்கிற போது, ஒரு தங்கத்த காமிச்சு ஆசை காட்டுறாங்க. சூர்யாவுடைய தங்கை கணவருக்கு. ஸோ, அவரும் என்ன பண்றாருன்னா, சரின்னு அவரும் போஸ் வெங்கட்டும் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் மாரி. அதாவது ஒரு தன் நாட்டில இருந்தே அ பிற நாட்டுக்கு வந்து தகவல் குடுத்துடுறது. இந்த மாதிரியான ஒரு யாருக்கும் தெரியாம ரகசிய இது மாரி அந்த தங்கத்தின் மேல ஆசைப்பட்டு ஒரு இது கொஞ்சம் இதாயிடுறாங்க. ஸோ, அப்படிங்கிறபோது என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த நாட்டு மன்னரோட பிளான் பண்ணி, இங்க உள்ள 100, 100 பேரா கொண்டு போய் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. ரோமானிய படை வீரர்கள வச்சு. அப்படி இருக்கும்போது 2வது டைம் வந்து அந்த மாரி 100 பேர கூப்பிடும்போது என்ன பண்றாங்கன்னா, சூர்யாவையும் வந்து சஸ்பென்ஸா என்டர் ஆகி, அங்க உள்ள ரோமானிய படை வீரர்கள வேட்டையாடி, கடைசியில இந்த மாரி துரோகம் செய்த தன் தங்கையின் கணவர வந்து கட்டி வச்சு எரிக்கிற மாரி ஒரு முடிவு வருது. அது சூர்யா வந்து தன் தங்கையின் வேண்டுகோளுக்கு இணங்க எரிக்க வேண்டாம்னு நெனச்சு விலகுனாலும், மத்த ஊர சேர்ந்த மன்னர்கள் விடாம வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க அவங்கள வந்து கொன்னே ஆவோம். எங்க ஃபேமிலியும் கொன்னே ஆவோம். அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது தங்கை, அந்த கணவர், அந்த குழந்தைகள்ன்னு யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த தங்கையோட வேண்டுகோளுக்கு இணங்க, என்னோட பையன வந்து நீ பார்த்துக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நட்ராஜோட சேர்ந்து இவரும் எரிந்து சாம்பலாயிடுறாங்க, அவர் தங்கை. இப்படி போது. இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையன காப்பாத்த வேண்டிய பொறுப்பு சூர்யாவுக்கு இருக்கு. அந்த நாட்ல அந்த பையனையும் கொல்லணும்னு சொல்றாங்க. இந்த பையன கொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல என்ன கொல்லுங்க. இல்லாட்டி இந்த பையனோட நானு வேற ஒரு இருட்டு பகுதிக்கு, இருட்டு காடு அப்படிங்கிற மாரி ஒரு பிளேஸ் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அங்க போய் நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி இந்த பையனோட அங்க மூவ் ஆகி போயிடுறாரு சூர்யா. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு நாட்டு மன்னனா பாபி அவர் வராரு. வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆ அவருடைய தம்பி 2 பேர் வராங்க. இந்த ஊருக்குள்ள வராங்க. மக்கள் எல்லாம் அச்சுறுத்துற மாரி பண்ணும்போது என்ன பண்றாருன்னா, சூர்யா வந்து அவங்க 2 தம்பியும் கொன்னுடுறாரு. ஸோ, இந்த 2 தம்பியோட பாடி வந்து அங்க போனோனே, நாட்டுக்கு போனோனே, அவங்க ஊருக்கு போனோனே, பார்த்துட்டு என் தம்பிய கொன்னவங்கள நான் பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சூர்யாவ தேடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல சூர்யா கிடைச்சிடுறாரு. அவர் கூட இருக்கிற பையனையும் பார்த்து 2 பேரையும் கொலை பண்ண கடைசி வரைக்கும் படம் முடியிற வரைக்கும் போராட்டம் நடக்குது. இப்படி ஒரு பக்கம் ட்ராக் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இப்ப கரண்ட் இயர்ல ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு இதே படத்துல 2024ல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பவும் அதே முன்ஜென்ம தொடர்பு வந்து கன்டின்யூ ஆகுற மாரி கொண்டு வந்திருக்காங்க ஸ்டோரியில. எப்படின்னா, ஒரு பையனுக்கு வந்து இப்போ உள்ள சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஹெட். அது யாரு ஹெட்டுன்னு கடைசியில சொல்றாங்க. அதே மாரி அந்த ஜென்மத்திலயும் வந்து கடைசியா சூர்யா வந்து கடலுக்குள்ள வந்து அந்த ஃபைட் நடக்கும் பாருங்க. அதுக்கப்புறமா கரையில வந்து அதே நேரத்துல இன்னொருத்தர் வர மாரி காமிச்சிருக்காங்க. அது யாருன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அந்த சயின்டிஸ்ட் வந்து பசங்களெல்லாம் வச்சு ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, பிரெயின் பவர் வந்து இன்கிரீஸ் பண்ற மாரி வந்து ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. 75% அதுக்கு மேல இன்கிரீஸ் பண்ணணும்னு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல ஒரு பையனுக்கு வந்து முன் ஜென்ம ஞாபகம் வருது. அதுதான் இந்த மன்னர் காலத்து கதை. சூர்யா வந்து தங்கச்சி வந்து ஒப்படைச்சுட்டு போணுச்சு பாருங்க பையன சூர்யா கிட்ட. அந்த பையனுக்கு ஞாபகம் வந்துருது இந்த ஜென்மத்துல. இந்த பையன் எஸ்கேப் ஆகி, இப்ப இந்த ஜென்மத்துல உள்ள அந்த மன்னர் சூர்யாவ வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறான். இந்த பையன பார்க்கும்போதே அவருக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடிருது. அந்த பையனும் ஞாபகப்படுத்துற விதமா அந்த மன்னர் சூர்யாவெல்லாம் வரைஞ்சு கொண்டு காமிச்சு ஞாபகம் வந்துருது. இப்ப அந்த சயின்டிஸ்ட்டுடைய அந்த பாடி கார்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பையன கடத்திட்டு கொண்டு போற மாரி சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு போர் நடக்குது. இங்க இந்த ஜென்மத்திலயும் ஃபைட் பண்றாரு. அந்த பையன காப்பாத்த போராடுறாரு. அந்த ஜென்மத்திலயும் போராடுறாரு இந்த பையன காப்பாத்துறதுக்காக. என்னோட மகனா நெனச்சு வளர்க்குறேன்னு சொல்லி,
ஒரு சத்தியம் பண்ணி மக்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு. அந்த ஊரை விட்டு வெளியில் போகிற சூர்யா கடைசி வரைக்கும் போராடி காப்பாற்ற பார்க்குறாரு. அந்த ஜென்மத்தில் காப்பாற்ற முடியாமல் போயிடுது பாபியோடைய ஃபைட்டில். அப்படிங்கிற போது கடைசியாக பாபியை கொண்டுடுறாரு. அதோட அந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரில் சயின்டிஸ்டோட வந்து போராடிட்டு இந்த பையனை காப்பாற்றிடுறாரு. ஆனால் அந்த சயின்டிஸ்ட்டு அவரை வந்து கொல்லாமல் விட்டுடுறாரு. அந்த சயின்டிஸ்ட் யாருன்னா கார்த்தி. அந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் பாபியை கொண்டுடுறாரு. அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகுது. ஆனால் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வாழ்ந்த அந்த நாட்டில் கார்த்தி என்டர் ஆகுறாரு. ஸோ கார்த்தி வந்து அந்த அரியணையில் வந்து உட்கார்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கும் வந்து ரத்த தொடர்பு மாதிரி தானே என்னதான் இருந்தாலுங்கிற மாதிரி சொல்லி கதை அப்படி ஒரு மாதிரி போகுது. பார்ட் 2 கங்குவா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா இதில் பல காட்சி அமைப்புகள் வந்து பேக் அண்ட் கரண்ட்டு ஸ்டோரி வந்து கொண்டு வர்றது அது ஒரு ரீசனு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பல கிராஃபிக்ஸ் காட்சிகள் நிறையா நிறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து படம் ஆரம்பித்து ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து படம் கொஞ்சம் மொக்கையாக போகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. காமெடி சீன்ஸுன்னு சில விஷயங்கள் சொல்கிறது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக என்னடான்னு தான் இருந்துச்சு. என்னடா இப்படி போகுது படம், பெரிய அளவில் சொன்னாங்க, இப்படி போயிட்டுருக்கேன்னு நினச்சேன். சரி ஃப்ளாஷ்பேக்கில் நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஃப்ளாஷ்பேக் ஓகே நல்லபடியாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு படம் ஹாலிவுட் ரீதியாக தோணுது 300 பருத்தி வீரர்கள் தோணுச்சு. அதில் வந்து 300 படை வீரர்கள் கொண்டு ஒரு மந்திரவாதியான ஒரு மன்னன் மாதிரி வருவார். அவரை வந்து போரிட்டு ஜெயிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி தான் கான்செப்ட் இது. பிற்பகுதியில் வந்து ஒரே மன்னனாக வந்து இவர் இந்த படத்தில் சண்டை போடுற மாதிரிக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க அந்த பையனுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே, அதாவது அந்த படம் பர்ஃபெக்டாக இருக்கும், தெளிவாக கதை. இது கொஞ்சம் நம்ம தமிழில் கொஞ்சம் மசாலா கலந்து கொடுத்துருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த தெலுங்கு படம் மாதிரியும் இருக்குது கொஞ்சம் பார்க்கறதுக்கு. இது ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி தான் வரும் போல இருக்குது. தெலுங்கில் எல்லா லாங்குவேஜ்லையும் வரக்கூடியது தானே இப்போல்லாம். ஸோ அதனால் வந்து ஓகே பார்க்கலாம். ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க படம், நிறையா சீன்ஸ் எல்லாம். அப்படிங்கிற போது நான் சொன்ன ரிவ்யூ கூட புரிஞ்சிடும் உங்களுக்கு கதை தெளிவாக. ஆனால் இந்த படம் பார்க்கும் பொழுது இந்த கதை என்னன்னு நீங்கள் படம் பார்த்து முடித்த பிறகு யோசிக்கும் போது தான் புரியும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சா தான் கொஞ்சம் கேப்பில் படம் எப்படி போயிட்டுருக்கு லைனிங்னு புரியும். ஏன்னா இந்த காட்சி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. படத்தோட காட்சி அமைப்புகள் பிரம்மாண்டமாகவும் கிராஃபிக்ஸு அது இதுன்னு நிறைஞ்சு ஃபுல்லாக சீன்ஸு கதாபாத்திரம் அந்த வேஷங்கள் அது இதுன்னு நிறைஞ்சிருக்கும் போது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் காட்டும் போது கேட்ச் பண்ணி கதையை தொடர்ந்து போகிறது ரொம்ப கவனமாக பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த கங்குவா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சூர்யா ஃபேன்ஸுக்கு இது ஒரு விருந்தாக இருக்கும். மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஓகே லெவல் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸாக பார்த்தாலுமே இன்னும் கொஞ்சம் கதையில் வந்து ஒரு கிளியர்னஸ் இருந்திருக்கலான்னு தோணுது. இவ்வளோ காட்சிகளை நம்ம வச்சுருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் காட்சிகளை குறைச்சி சீன்ஸை குறைச்சி கொஞ்சம் தெளிவாக கதையை கொண்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் கதையில் சுவாரஸ்யமும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆழமான ஒரு விஷயம் கருத்தோ இல்லை ஏதோ ஒன்று சம்திங் ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்து கொண்டு போயிருந்தால் அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டாக ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ட் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்ட் 2 வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ இந்தியன் 2 வந்துச்சு, என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும். இந்தியன் 3 டைரெக்டாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அது மாதிரி இது பார்ட் 2 வருவது கொஞ்சம் சந்தேகமான விஷயம்னு எனக்கு தோணுது, என் கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பன் ராக்ஸ்டார் சந்தோஷ். பாய்.